Hi friends, நான் உங்க சுபத்ரா சாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க வந்து நார்மலா இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலா இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா, அதை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எப்படி வாஷ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து திரிக்கணும், அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கருப்பு கவுனி அரிசியை பற்றி நீங்கள் நிறைய பேருக்கு தெரியுது. கருப்பு கவுனி அரிசியை பற்றி ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு உடம்புல கேன்சர் வரக்கூடிய செல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை அதில் இருக்குது. ஸோ ரெகுலராக நம்ம அதை எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு கேன்சர் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் ஃபைபர், ரொம்ப நேரமாக நம்ம வந்து நல்ல ஒரு பசித்தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அதனால நமக்கு வெயிட் லாஸ்க்கும் அது நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு மஸ்டான ரெசிபிங்க. கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை வாரத்துக்கு 2 முறை, முடிஞ்சால் 1 முறையாவது நீங்கள் எடுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாம் மாமி. நீ பிளாக் ரைஸ் மம்மி பண்ணுவல, அதை வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அம்மிக்கு வந்து பிளாக் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு எப்பவுமே பண்ணி தரட்டுமா? ஸோ அம்மிக்கு வந்து கருப்பு கவுனி அரிசின்னு சொன்னால் தெரியாதுங்க, பிளாக் ரைஸ்ன்னு சொன்னால் தெரியும். ஸோ வாங்க நம்ம வந்து இதை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போ கருப்பு கவுனி அரிசி 300 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு கவுனி அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். இதில் வந்து இந்த தூசியோடையே நம்ம போட்டு நம்ம மாவை திரிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்க முடியாது, ஒரு மாதிரி வண்டு வச்சிடும். அப்படி இல்லாட்டினா ஒரு மாதிரி கெட்டி விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு அரிசியை இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு தூசி இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம இதில் மாற்றிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த அரிசியை கழுவும் போது நல்லா கையில் அரிசியை நல்லா அழுத்தி விட்டு நம்ம கழுவணும். அப்போ தான் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி அழுத்தி 2 தண்ணி கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணியாச்சா? இந்த கழுவி வச்சுருந்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இதை நம்ம வந்து தலை குளிக்கும் போது கொஞ்சம் நேரம் நம்ம ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டினா நம்ம வீட்டில் இருக்க செடிகளுக்கு இதை வந்து ஊற்றி விடலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு கனமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கரலாம். நான் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் வறுக்க போகிறேன். ஏன்னா மண் சட்டியில் நம்ம சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு பேர்ன் ஆகாதுங்க. நம்ம ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூஸ் அப்படியே வந்து ஃபுட்டில் இன்டாக்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டி, கல் சட்டி, அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ் அண்ட் ப்ரான்ஸ் இந்த மாதிரியான குக்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்ல ஈரமாக இருக்குது. இதை நம்ம வந்து வறுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நான் அதை வறுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அரிசியும் தனித்தனியாக வந்து நல்லா வறுத்து ரெடியாக இருக்குது. லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த அரிசி வெடிக்கிற சவுண்டு கூட கேட்கும், பட்டுன்னு வெடிக்கிற சவுண்டு கூட கேட்கும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்மளுக்கு அரிசி நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அம்மா, எப்பமா நீங்கள் அரைப்பீங்க? ஃபஸ்ட்டு வறுக்கணும் பாரு. ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்ததில்ல, இப்போ வந்து அதை வந்து நல்லா இப்போ வறுத்து இப்போ ஒன்றா உதிரியாக ஆயிடுச்சு. இன்னும் பாரு கரண்டியில் கொஞ்சம் ஒட்டுது. இந்த கரண்டியில் வந்து ஒட்டக்கூடாது. நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்லேயே போடுவீங்களா இல்லை டேரெக்டாக? இல்லை, ஆற வச்சு தான் போடணும். பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு தான் போடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கரிச்சிட வேணாம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரிசி வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு அகலமான பிளேட்டுக்கு இதை நான் வந்து மாற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு தாம்பலத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பவுடராக திரிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நல்லா கை தொட்டு நான் பாருங்கள் எடுத்து போடுறேன். கொஞ்சம் கூட தண்ணி கிடையாதுங்க, நல்லா கையில் ஒட்டலை.
ஸோ இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மாவு ரொம்ப நாளைக்கு கெடாது. இப்போ என்னுடைய இது வந்து ட்ரை ஸ்பைஸ் கிரைண்டர், நான் ஏற்கனவே இதோட ரிவ்யூ டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும். அதில் வந்து நான் இப்போ போட்டு திரிச்சு எடுத்துக்க போகிறேன். இது வந்து 1/2 kg கெப்பாசிட்டி ஒன் டைமில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம போட்டு லாக் பண்ணி திரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல மாவு எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாக திரிச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஒரு வாட்டி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை கிட்டத்தட்ட 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாவு கெட்டே போகாது. இப்போ இது சூடாக இருக்குது இந்த மாவு. இதை வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பாட்டிலில் வந்து மாற்றணும். மூடியிலையுமே நிறைய மாவு ஒட்டியிருக்கும். அதையுமே நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு இதை வந்து இப்படியே ஜார்லேயே வச்சு ஆற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வந்து ஒரு ஜாருக்கு மாற்றிடுறேன். இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைஸ் கிரைண்டர் நம்மளோட வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வந்து 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு எப்படி நம்ம அதை தயாரிக்கணும் அப்படின்றத செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ அடுத்து இதில் நம்ம வந்து என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து உருளி எடுத்து வச்சுருக்கேன், வெங்கல உருளி. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்மளுடைய கருப்பு கவுனி அரிசியோடைய மாவு சேர்த்துட்டு இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அப்படியே கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இது கிளற கிளற அப்படியே நல்லா உங்களுக்கு கெட்டியாக களி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஒன்று தாங்க, கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அரிசியை ஏற்கனவே நம்ம வறுத்து தான் நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப குக்கிங் டைமும் தேவைப்படாது. நல்ல மணமாகவும் இருக்கும் அரிசி நம்ம இந்த கூழ் சாப்பிடும்போது. இப்போ நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுவும் நல்லா சுருண்டு ஒரு பந்து பதத்துக்கு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தேன். நல்ல எல்லாமே ஒன்று சொன்னாப்பில் சேர்ந்து ஒரு பந்து மாதிரி வந்துருச்சு பாருங்கள். ஒன்று சொன்னாப்பில் ஒரு கரண்டியில் எடுத்து என்னால் போட முடியுது. ஸோ இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மத்தை எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் நல்ல கெட்டியான வீட்டில் செஞ்ச தயிர் 1 கிளாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு. நான் இன்றைக்கி பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். ஒயிட் சால்ட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. பிபி இன்க்ரீஸ் ஆகும், கிட்னி இஷ்யூஸ் வரும். ஸோ பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுங்கள். சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த தயிரை நல்லா மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம், கட்டிகள் எதுவுமே இல்லாமல். அடுத்து இதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்ல மோராக கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிகப்பு கவுனி அரிசியோட களி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நல்ல பெரிய கரண்டி வந்து போட்டு நல்ல இந்த மோரோட நம்ம வந்து ஒன்று சொன்னாப்பில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மத்து வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள்கிட்ட விஸ்க் இருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி, நல்ல கட்டிகள் இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக வீட்லேயே கருப்பு கவுனி அரிசியில் நம்ம வந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு கிளாஸில் வந்து போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெயில் காலம் நல்ல குளிர்ச்சி தரும் உடம்புக்கு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை நீங்கள் டெய்லியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேன்சர் வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நல்ல ஒரு கண்ட்ரோல் பார்ப்பீங்க உங்களுடைய சுகர் லெவல்ஸில். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல வந்து ஒரு ஃபில்லிங்காக நீங்கள் வந்து ஜங்க் சாப்பிடாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டீட்டெயில்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு திரிக்கிறதுலேருந்து அதை எப்படி கஞ்சியாக மாற்றுற வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டீட்டெயில்டு ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ணியாச்சு. ரொம்பவே குளிர்ச்சிங்க. இப்போ நல்ல வெயில் காலத்துக்கு இதை நீங்கள் டெய்லியும் காலையில் எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்சர்லேருந்து நீங்கள் வந்து விடுபடணும், உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் கேன்சரோடது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மஸ்ட்டு மார்னிங் அட்லீஸ்ட் வீக்லி 3 days கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்து வேறு எந்த டிசீஸ்க்காக, அதாவது ஒரு தைராய்டாக இருக்கட்டும், பிசிஓடியாக இருக்கலாம்,
இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஃபுட்டு நான் ப்ரியோரிட்டைஸ் பண்ணி அடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டே ஹெல்தி. சாப்பாடு மட்டும் இல்லைங்க, நம்ம சமைக்கக்கூடிய பாத்திரமும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ உங்களுடைய பாத்திரத்தையும் ஹெல்த்தியாக மாற்றுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். இது பிளாக் ரைஸ் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க. இப்போ நாங்கள் தெரியுதா இவ்வளோ டஸ்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீனிங். ஓகேவா? நீங்கள் பிளாக் ரைஸ் செய்யும்போது நான் வந்ததே இல்லைல்ல. ஆமாம், எப்பவுமே ஒரு பவுடராக நம்ம திரிச்சு வச்சுருப்பேன். அப்போ நீ வந்து நடுவில் வந்துட்டு சாப்பிட மட்டும் செய்வேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறல க்ளீன் பண்ணுறது. அதில் வந்து நிறைய கோதுமைலாம் இருக்கு பாரு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டுருவோம். சரியா? வேறு ஏதோ பாரு, வேறு மிக்ஸ் வேறு அரிசிலாம் மிக்ஸ் ஆகிருக்கா, அதெல்லாம் எடுத்து போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஓரளவு பற்றியா டஸ்ட் எல்லாம் வெளியில் எடுத்துட்டேன். இப்போது ஒரு டிஷ்யூ வச்சு நம்ம இதையும் க்ளீன் பண்ணிட்டு பட் நம்ம இது பண்ணும்போது இது இந்த பிளாக் ரைஸ்ல வரது அது 1-2 வரும். நம்ம அதை எடுத்து போட்டுக்கலாம். சரியா? ஈஸி வே ஆஃப் க்ளீனிங் த ரைஸ். என்னோட நானிமா இருக்காங்க இல்லையா, அவங்களோட படி நானி இருக்காங்கல்ல, அவங்களாம் இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க. அழகாக க்ளீன் பண்ணுவாங்க. மூவிலெல்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம். ஸோ ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம். ஆமாம், எனக்கு இன்னொன்று டவுட்டு. ஏன் இங்கே கார்னர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? ஓட்ட மாதிரி இருக்குது இந்த கார்னர்ஸ்லாம். அது காற்று வருதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி கையை வச்சுட்டு இது பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் இன்னொன்று வருது ஹமீத், வாய் இப்படி கும்பலாக இருக்கும். அதுதான் நம்ம வீட்டில் தான் இருக்கும். அதை அடுத்த வாட்டி நம்ம வாங்கிக்கலாம். சரியா? ஓரளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து வாஷ் பண்ணிடலாம். சரி, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணுறதுக்கு. என்ன மம்மி போயிட்டாங்க. நான் ஒரு தடவை பண்ணிட்டாங்க. ஹமீத் கொட்டிடாத. ஓகேம்மா. இப்படி அம்மாவுக்கு மட்டும் கேட்குது. கொட்டிட்டியா? கொட்டிட்டேம்மா.